உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பா நம்மளோட லெட்டர் தான் மிஸ் பண்றாரு போல இருக்கு. அப்பா அந்த பொண்ணோட லெட்டர்னா உங்களுக்கு அவ்வளோ இஷ்டமா? ஆமா வள்ளிமா, அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி எனக்கு ஒரு லெட்டர் எழுதினா அன்னைக்கே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுமா. நான் தான் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா, நான் உனக்கு அப்பா மாதிரி தானே, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு பதில் எழுதியிருந்தேன். அன்னையில இருந்து அந்த பொண்ணு என்ன அப்பா அப்பான்னு தான் கூப்பிடும். சாரிப்பா, நீங்க அந்த லெட்டரோட இவ்ளோ எமோஷனலா அட்டாச் ஆவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிருக்காது, அவ நல்லாதான் இருப்பா. இந்தா இந்த லெட்டரை கொண்டு போய் அப்பா கிட்ட கொடு. நான் போய் கொடுக்கணுமா? என்னால முடியாது மேடம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபைலை கேட்க போனதுக்கே அப்படி முறைச்சாரு. கொஞ்ச நாளா நீங்க லெட்டர்ல எழுதாம தானே இருந்தீங்க, இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா வேலா, என்னோட லெட்டர் எல்லாம் அப்பா ரொம்ப மிஸ் பண்றாருன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் நான் திரும்ப எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஏன் மேடம், அப்பெல்லாம் நீங்க ஐயாட்ட பேசாம இருந்தீங்க, அதனால லெட்டர் எழுதினீங்க. சரி, இப்பதான் ஐயா உங்ககிட்ட நல்லா பேசுறாருல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் எழுதிக்கிட்டு? நீங்களே நேரா போய் நான் தான்ப்பா அந்த பொண்ணுன்னு சொல்லலாம்ல. வேணாம் வேணாம், நீ எதுவும் உளறி வச்சிடாத. இப்போ இந்த லெட்டரை வச்சு சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. நீ அப்பா கிட்ட இதை கொடுத்துட்டு மட்டும் வா. இப்ப நான் போய் ஐயா எடுத்துட்டு வாங்கணும், அதான உங்க ஆசை? போறேன். போஸ்ட்மேன் வந்து லெட்டர் கொடுத்துட்டு போனாருங்கய்யா, அதான் கொடுக்கலான்னு வந்தேன். அதெல்லாம் முத்துப்பாண்டி கொண்டு வந்து கொடுத்துட்டான் ஏற்கனவே. இல்லைங்கய்யா, ஏதோ ஒரு லெட்டரை மட்டும் கொடுக்க மறந்துட்டாராம், அதான் திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாருங்கய்யா. ஐயா யாரோ ஒரு பொண்ணுகிட்ட இருந்து வந்திருக்கீங்கய்யா. என்ன சொன்ன? யாரோ ஒரு பொண்ணுகிட்ட இருந்து. அப்பா நல்லா இருக்கீங்களா? நடுவுல கொஞ்ச நாள் லெட்டர் எழுதாம இருந்ததுக்கு சாரிப்பா. வீட்டுல நடந்த பிரச்சனையெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், மனசுக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. அதனால்தான் உங்களை தொந்தரவு பண்ண வேண்டான்னு நான் அமைதியா இருந்தேன். அப்பா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் சின்ன பொண்ணுதான். ரத்னம், ஒரு நிமிஷம் இருக்கா? நான் சின்ன பொண்ணுதான், இருந்தாலும் சொல்றேன், உங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம்னு வெளியே தேடாதீங்க. எல்லா நேரமும் வில்லங்கும் வெளியே இருந்து வரதில்ல, நம்ம கூடயே இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. அதனால பார்த்து கவனமா இருங்க. ரத்னம், யார் லெட்டர் போட்டிருக்கிறது? இவ்ளோ ஆர்வமா படிச்சிட்டு இருக்க? அக்கா, எனக்கு ஒரு பொண்ணு லெட்டர் எழுதுவான்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அவகிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு, அதைத்தான் படிச்சுட்டு இருக்கேன். அப்படி என்ன எழுதியிருக்கா? இவ்ளோ சீரியஸா படிச்சிட்டு இருக்க? ஆரம்பத்துல இருந்தே அந்த பொண்ணு லெட்டர்ல என் மேலையும் இந்த குடும்பத்து மேலையும் ரொம்ப கேர் எடுத்துப்பா. இப்ப எனக்கு நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் வேற யாரும் காரணம் இல்லையா, ஏன் கூட இருக்கிறவங்க தான் காரணம்னு எழுதியிருக்கா. அக்கா, அந்த பொண்ணு என்னெல்லாம் எழுதியிருக்கா பாரு. எதிரி கண்ணு முன்னாடியே இருப்பான், ஆனா துரோகி நம்ம கூடவே இருந்து நம்ம வாழ்க்கையில நாம விழறத பார்த்து அவங்க ரசிப்பாங்கன்னு எழுதியிருக்காக்கா. அவங்க எனக்கு எதிரியா துரோகியான்னு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காக்கா. அது மட்டும் இல்லக்கா, அவங்க ரத்த சம்பந்தப்பட்டவங்களா கூட இருக்கலான்னு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு எழுதியிருக்காக்காவ. என்னம்மா இது, நம்மளை பத்தி அப்படி எழுதி வச்சிருக்காங்க? ஐயா அவங்க கரெக்டா தாங்க எழுதியிருக்காங்க.
ஐயா அவங்க சொன்ன மாதிரி ரத்த சம்பந்தமா கூட இருக்கலாங்க ஐயா. டேய் 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 வாய் மூடு. ரத்தனம், இவன் ஏதோ உளறிட்டு இருக்கான். உன் எதிரியே இவன் தான். இவனை ஒழிச்சு கட்டிட்டா எல்லாம் சரியாயிடும். ஆமா, அவங்க எதிரிய பத்தி சொல்லல, துரோகிங்களை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. டேய், ரெண்டுமே ஒண்ணுதான்டா. உனக்கு இங்க என்ன வேலை? அதான் ரத்தனம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கால. முதல்ல கிளம்பு. நான் இந்த லெட்டர் கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். கொடுத்தாச்சுல, போ போ போ. ம் பார்த்து வரமாட்டியா நீ? ஏதாவது பெருசா அடிபட்டு இருந்தா என்ன பண்ணிருப்ப? உன்னை பார்த்துட்டே வந்ததுனால தான் நான் விழுந்தேன். வேற எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கா? ஆஹா. உன்னால நிக்க முடியுமா? ஆனா எல்லாரும் சேர்ந்து தூக்கிடுவோம். அண்ணே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. பிடிங்க. நல்ல வேலை பெருசா அடிபடல. இல்ல, கையில மட்டும் தான் அடிபட்டிருக்கு, வேற எங்கேயும் இல்ல. வாங்க 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 போலாம். ஒரு நிமிஷம் இரு. ஹலோ ஹலோ. என்னப்பா மறுபடியும் ஆளோட ஒண்ணு சேர்ந்துட்ட போல? அது சரி, உனக்கு தங்கச்சி எல்லாம் எவ்வளவு நாளைக்கு? நீ நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டல? ஏய், அப்படிலாம் யார் சொன்னது உனக்கு? நீயே ஏதாவது கற்பனை பண்ணிட்டு பேசாத. இல்ல, நீ எனக்காக ஒன்னும் உன் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டாம். நீ சந்தோஷமாவே இரு. யாரு? போன்ல யாரு? எல்லாம் உன் அண்ணனால வந்தது. அவ மட்டும் அன்னைக்கு சொதப்பாம இருந்திருந்தா இந்நேரம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணமே நடந்து முடிஞ்சிருக்கும். இப்ப பாரு, சம்பந்தமே இல்லாம நீ நானும் பிரிஞ்சு நிற்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லு? இங்க பாரு ஆனந்தி, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. அந்த வள்ளி தான் இன்னும் உங்க அண்ணனை ஏத்துக்கவே இல்லைல்ல. அவளை தூக்கி போட்டுட்டு வந்து என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட சொல்லு. அப்பதான் நீயும் நானும் சேர முடியும். இல்லனா அவ்வளவுதான். ஏய், என்னடா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.